Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 964 பார்ட் 2. ஓபன் பண்ணா நட்ட நடு ராத்திரியில நம்மளோட ஓடன் வழக்கம் போல எப்பவுமே என்னென்னலாம் பண்ணாருன்னு உட்காந்து நோட்ஸ் எழுதுவாரு. அந்த மாதிரி எழுதிட்டு இருப்பாரு. முன்ன மாதிரி இல்லாம இப்போ ரொம்ப சந்தோஷமா எழுதுவாரு. ஏன்னா அவரோட அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எவ்வளவு நாளா லேண்ட் ஆஃப் ஆனோ விட்டு வெளியே வர முடியல. இப்ப வந்துட்டாரு மொதல் சக்சஸ். அதனால அந்த சந்தோஷம் அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலங்கும் போது இவங்க கப்பலை நோக்கி இன்னொரு பைரட் கப்பல் ஒன்று வரும். உடனே எல்லாம் அட்டாக் பண்ண தயாராகுங்க அப்படின்ட்டு சண்டைக்கு தான் தயாராக சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள ஓடன் ஒரு ஜம்ப போட்டு ஒரே போடு அந்த கப்பல் ரெண்டா பொழந்து அப்படியே முங்கிரும். எல்லாம் வாய பொழந்துருவாங்க. என்ன இவன் ஒரே போல்ல போட்டுட்டான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம வண்டையா திட்டவும் செய்வாங்க. அட பைரட்னா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கப்பல் ஆளுங்க கூட சண்டை போட்டு அவங்கள ஜெயிச்சு அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்க ஐட்டத்தை எல்லாத்தையுமே ஆட்டைய போடுறதுதான் பைரட். சுருக்கமா சொல்லணும்னா கொள்ளையடிக்கணும், திருடணும், கொள்ளையடிக்கணும். எப்படி மொத்தமா போய் பொழந்து கட்டிட்டு வந்தா நீ எல்லாம் என்னையா பைரட்னு வண்டையா திட்டினதுக்கு அப்புறம் தான் மேட்ரே புரியுது. ஐயோ அப்ப நம்ம அவசரப்பட்டுட்டோமான்னு. உடனே ஸ்பாட்லயே அங்கேயே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு. உடனே எல்லாத்துக்கும் சிரிப்பா வரும். ஏன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பட் மனுஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறதுனால இப்படி ஒரு பொறுப்பு. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா லேண்ட் ஆஃப் ஆனோவை விட்டு வந்ததுல இருந்து ஏகப்பட்ட விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அது அவருக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஒரு ஐலாண்டுக்கு போயிருப்பாங்க. அங்க இருக்க பில்டிங்ஸ், மரம், செடி, கொடி எல்லாமே வினோதமா வித்தியாசமா இருக்குமா. மனுஷன் அது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ளேயே அடிச்சு புரண்டு போய் ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஐலாண்டுக்கு போகும்போதும் மனுஷன் அட்டுவலியம் தாங்க முடியல. அட பனி பிரதேசம் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்க எல்லாம் சொற்ற போட்டு போயிருக்காங்க குளிருக்கு. ஆனா நம்மளும் கோமணத்தோட போய் ஐஸ்ல உறைஞ்சிருவாரு. இதையும் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லையாமா. லேண்ட் ஆஃப் ஆனோலயும் இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் இருக்குது. சும்மா எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி ஏமாத்த கூடாது. சரி, அடுத்து எரிமலை இருக்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க. வினோதமா பிளான்ஸ் இருக்க ஐலாண்டுக்கு போவாங்க. பெரிய பெரிய அனிமல்ஸ் இருக்கும். அப்புறம் எல்பேப் வாரியர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா போய் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒயிட் பியர்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனவர்னு கூடவே இருந்து பார்த்திருப்பாரு. நைட் ஆனாலே போதும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி போகாது. ஏதாச்சும் ஒண்ணு வித்தியாசமா நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் லேண்ட் ஆஃப் ஆனோல இருந்தா கிடைச்சிருக்குமா. அண்ட் இப்போ ஒயிட் பியர்டு சொன்ன மாதிரியே ஆயிருச்சு. அதாவது கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு ஒரு அட்வென்ச்சர் பண்ண போறோம்னு சொல்லி தான் கூட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி தான் இப்ப எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இந்த உலகத்துல நான் வெறும் ஒரு சின்ன புள்ளி தான், இன்னும் ஏகப்பட்ட விஷயம் நான் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு ஜேர்னியை ஜாலியா கண்டினியூ பண்ணுவாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு நாள் டோக்கி அவளோட வயசு என்னன்னு கேப்பா. என்ன ஒரு 26 வயசு இருக்குமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல 800 வயசு ஆகுதும்பா. எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். 800 வயசு கிளவி ஆயிவேன்னு. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல அவர் அன்னைக்கு என்ன கத்துக்கிட்டாருங்கிறத ஜேர்னல்ல எழுதுவாரு. அதாவது இந்த உலகம் 4 விதமான கடல்கள் பேர்ல பிரிஞ்சிருக்குது இல்ல, அது அப்புறம் உலகம் உருண்டைங்கிறது. அத உருண்டைன்னு சொன்னா பரவாயில்ல, ரைஸ் கேக் மாதிரி இருக்குமாமா. மனுஷன் அட்டுலியன் தாங்க முடியல போங்க. சோ இவர் எப்படி என்ஜாய் பண்றாரோ அதே மாதிரி தான் டோக்கியும் என்ஜாய் பண்றா. அண்ட் இன்னுமே அவளுக்கு நிறைய இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. அப்ப அவர் பாத்தீங்கன்னா அந்த உலகத்தையே ஒரு மேப்ப மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காராமா. அந்த மேப்பை காமிச்சு இந்த உலகத்துல நம்ம வெறும் ஒரு சிறு புள்ளி தான் பாருங்க, இன்னும் எக்கச்சக்க இடத்துக்கு போக வேண்டி இருக்குது. ஆமா நீ எங்க பிறந்தன்னு டோக்கி கிட்ட கேட்டா அவளுக்கு தெரியல. ஆனா அவளோட பேரண்ட்ஸ் வந்து லேண்ட் ஆஃப் ஆனோவை சேர்ந்தவங்க தான். அதனால தான் அங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஓடன் இருந்துகிட்டு இந்த கப்பல்லாம் இதுக்கப்புறம் அங்க போகணும்னா ரொம்ப நாள் ஆகும், இவன் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாரு. ஆனா இப்ப அவளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஓடன் கூட இருந்தாலே அவளுக்கு சேஃப்டியா ஃபீல் ஆகுதாமா. எப்படியே ஜாலியா பேசி ரெண்டு பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்க. கட் பண்ணா இவங்க எல்லாம் பைரட்ஸுங்க தானே, எப்படியும் இந்த நேவி ஆளுங்க விட மாட்டானுங்க. கண்ணா பின்னான்னு விரட்டி அட்டாக் பண்ணுவாங்க. ஒயிட் பியர்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக சொல்லுவாரே தவிர எதிர்த்து சண்டை போட மாட்டாரு. அதான் ஓடனுக்கு புரியல. அவங்கள பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன் நம்மளாம் சேர்ந்து அட்டாக் பண்ணி அவங்கள காலி பண்ண முடியாதா? எதுக்காக இப்படி தப்பிச்சு போகணும்னு கேட்டா அவங்க தான் நேவி ஆளுங்க. அவனுங்க என்னமோ அந்த உலகத்தோட ஜஸ்டிஸா அவனுங்க தோல்ல தூக்கி போட்டுட்டு திரியிற மாதிரியே பில்டப் பண்ணுவானுங்க. அண்ட் சொல்ல போனா அவனுங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். இன்னைக்கு ஒருத்தனை நீ அட்டாக் பண்ணி காலி பண்ணினா நாளைக்கு 10 பேர் வருவானுங்க. நீ 10 பேர்த்த காலி பண்ணா 100 பேர் வருவானுங்க. இப்படி வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. சோ இவனுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆறது மட்டும் தான் நமக்கு நல்லதும் பாரு. ஓடன் பாத்தீங்கன்னா இப்பதான் நேவின்னு ஒரு ஆளுகளை பத்தியே கேள்விப்படுறாரு. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குது. இந்த உலகத்தையே ரூல் பண்றவங்களான்னு. அப்படின்னு அவனுங்க பயங்கர பவர்ஃபுல்லான ஆளா தானே இருக்கணும் பாரு. நீ இப்பதானப்பா கண்ணா வந்திருக்க, போக போக உனக்கே தெரியும் அவனுங்க யாரு என்னன்னு. ஆனா அதுக்குள்ள அவனுங்க நல்லவனுங்க வல்லவனுங்க மட்டும் ஜட்ஜ் பண்ணிடாத, அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவேன். என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவனுங்க தொல்லை உங்க கண்ட்ரியில இல்ல, அதனால சந்தோஷப்படும் பாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு வருஷம் நல்லா ஜாலியா சுத்தி செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. யாருக்கு? ஓடனுக்கு. இதுக்கிடையில டோக்கிக்கும் ஓடனுக்கும் கல்யாணமே ஆகி குழந்தைய பிறந்துருச்சுன்னா பாருங்க. அந்த குழந்தையோட பேரு தான் குசுகி மொமனோசுகே. அப்பதான் இன்னொரு நியூஸ் வரும். என்னன்னா இப்ப ஓடனும் வாண்டட்
கேஸ்ல வந்துட்டாரு. சொல்ல போனா இப்ப அவருமே ஒரு கிரிமினல் தான். ஈசோ என்ன சொல்லுவான், டோக்கியும் மொமனோசுகேக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னா பேசாம நீங்க லேண்ட் ஆஃப் ஆனோக்கே திரும்பி போயிருங்க, அதுதான் உங்க எல்லாத்துக்கும் நல்லதும்பா. ஆனா ஓடன் கேக்குற மாதிரி இல்ல. ஏன் டோக்கியுமே ஒன்னாகாது, கவலையே படாத, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லங்கிற மாதிரி சொல்லுவா. இப்ப இவங்க லேண்ட் ஆஃப் ஆனோக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கூட கிடைக்காது. எவ்வளவு இன்ஃபர்மேஷன், எம்பிட்டு என்ஜாய்மெண்ட். சோ அதை விட்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. இப்ப ஓடனுக்கு கவலையே லேண்ட் ஆஃப் ஆனோல கின்னு மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி லேண்ட் ஆஃப் ஆனோவை காட்டுறாங்க. அங்க ஓடனோட அப்பா சுக்கியாக்கிக்கு உடம்பு சரியில்லை. இப்ப இவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அடுத்த ஷோகனா ஓடன் தான் இருக்கணும். ஆனா அவன் தான் இப்ப ஆளையே காணுமே. சோ எப்படியும் திரும்பி வருவான். அவன் வர வரைக்கும் வேற யாராச்சும் ஷோகனா இருந்து இந்த நாட்டை பாத்துக்கணும்ல. அதுக்காக அவர் யாசுய போட்டிருக்கலாம், யோகரோவை போட்டிருக்கலாம், ஏன் இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க, யார வேணாலும் ஷோகனா போட்டிருக்கலாம். ஆனா அந்த குரோசுமி ஒரோச்சி அவனை போய் ஷோகனா போறேன்ட்டாரு. இங்கதான் பஞ்சாயத்தே ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதுல வேற ஓடனே இவன் தம்பி மாதிரி கவனிச்சுக்கிட்டானாமா. யாசுக்கு டவுட், என்ன இது இவனை போய் இங்க போட்டிருக்காருன்னு. அப்படியே கட் பண்ணா ஒயிட் பியர்டு அவங்க ஆளு எல்லாத்தையுமே டிவிஷனா பிரிச்சு அவங்க எல்லாத்துக்குமே கமாண்டர் போடுவாரு. ஏன்னா முன்னாடி கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இப்ப ஆளுங்க எக்கச்சக்க பேர் ஏறிட்டாங்க. எல்லாத்தையுமே இவர் ஒத்தாளா மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு 5 கமாண்டர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி அப்படியே ஹேண்டில் பண்ணிக்கலாம்ல. அதனால அதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டதுல ஓடனும் ஒரு ஆளு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு டீமை லீட் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஆனா ஒயிட் பியர்டு இல்ல, நீ பண்ணித்தான் ஆகணும், நீ தான் செகண்ட் டிவிஷன் கமாண்டர்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுவாரு. அப்ப இவங்க க்ரூல ஒருத்தன் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு காலில் விழுந்து கெஞ்சுவான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் வேண்டாம் வேண்டாம்பாங்க. ஆனா ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு, ஆமா உன் பேர் என்னன்னு கேட்பாரு. இவன் மூஞ்ச நல்லா பாத்துங்க, இவன் தான் இப்ப பிளாக் பியர்டா இருக்க அந்த பொடிப்பைய, என் பேரு தான் டீச்சும்பா. சரி வான்னு சொல்லி அவனோட கப்பல்ல சேர்த்திக்குவாரு. இங்க ஓடனுக்கு எவ்வளவுதான் டிராவல் பண்ணாலும் அது சுத்தமா பத்தவே இல்லை. ஏதாவது ஒரு தீவுல போய் இறங்கினா அங்க என்னென்ன ஆபத்து இருக்குன்னு பார்க்காம கண்ணா பின்னான்னு கண்ணை மூடிட்டு உள்ள ஓடிடுறது. லூஃபி இதே வேலையை தானே பண்ணுவான். கிட்டத்தட்ட ஓடன் அண்ட் லூஃபியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மாறலாம், ஆனா சிமிலரா தான் இருக்குது. அப்படி என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எதெல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு. ஓடனுக்கே தெரியல இந்த அட்வென்ச்சர் முடியுமான்னு. அப்படியே கட் பண்ணி ரோஜரோட கப்பலை காட்டுறாங்க. ஷாங்ஸும் பக்கியும் நியூஸ் பேப்பரை படிக்கிறதுக்கு அடிச்சுக்குவானுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒயிட் பியர்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குமா. அதை படிச்சுட்டு இருக்கும் போது ரோஜர் வந்து நியூஸ் பேப்பரை புடுங்கி, ஏது ஒயிட் பியர்டோட கப்பல்ல ஒரு சாம்ராய் இருக்கானா, ஒரு நாள் அவன் யாரு என்னன்னு நானும் பார்க்கணும்னு மனுஷன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சரி இதுக்கப்புறம் ஓடன் யாரெல்லாம் கதற விட போறாருன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.